ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ எப்போ என்னுடைய நாமத்தை சொல்லி ஓம் சாய்ராம்னு நம்பிக்கையோடு என்னுடைய கைகளை தொட்டாயோ, இந்த நொடியிலிருந்தே நீ கேட்பதெல்லாம் உன் கைகளில் வந்து சேர தயாராயிடும். என் மேலே நம்பிக்கை வச்ச உனக்காகவே உன்னை சுற்றி இருக்கிற கெட்டதையெல்லாம் நான் அழிச்சிட்டேன். இப்போது இன்னும் உன் கைகளை இருக்க பற்றி கொண்டு உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்த்துடுறேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் நீ முகமெல்லாம் சந்தோஷத்தோடு புன்னகையோடு என் ஆலயத்துக்கு ஓடி வந்து, சாயப்பா, நான் கேட்டதை விட நீங்கள் எனக்கு அதிகமாகவே கொடுத்துட்டீங்கன்னு நன்றி சொல்லுவதற்கான காலம் நிச்சயமாக வரப்போகுது என் செல்லமே. எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா நடந்துக்கிற நீ ஒரு சிலரோட மட்டும்தான் கோபப்படுகிறாய், உரிமை எடுத்துக்கொள்கிறாய். அதுக்கு காரணம் அவங்க உன் மனசுக்கு நெருங்கினவங்களா இருக்கிறதால அவங்களே உன்னை புரிஞ்சுக்காம ஏதாவது செய்யும்போது அதை பொறுத்து கொள்ள முடியாமல் நீ கோபத்தை வெளிப்படுத்துறாங்கிறது எனக்கு நல்லா புரியுது. உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காததா, உனக்கு வேண்டாததா, நீ எதிர்பார்க்காததாக இருக்கும்போது அதை நினச்சி கவலைப்படாத. எது நடக்கணுமோ, எது நடந்தா உன் வாழ்க்கைக்கு நல்லதோ அதை நிச்சயம் நல்லபடியாக நானே நடத்தி முடிப்பேன். நீ கவலைப்படாம காலங்களை கடந்து போக தயாராகு. யார் என்ன சொன்னாலும் எதையுமே காதில் வாங்கிக்காத. இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கைய சந்தோஷமாக ஆக்கித்தர உன் சாயப்பா நான் இருக்கேன். உன்னை ஏமாற்றியவர்களை நீ மன்னிச்சாலும் இந்த சாயப்பா ஒருபோதும் மன்னிக்க போறதில்ல. நீ கண்ணீர் சிந்தி வருத்தப்பட்டதும் வேதனைப்பட்டதும் என் மனசை வாட்டி வதச்சது என் செல்லமே. அதனால தான் உனக்கு கஷ்டம் கொடுத்தவங்களையும் கவலையை கொடுத்தவங்களையும் உன்னை ஏமாத்துறவங்களையும் துரோகம் செஞ்சவங்களையும் கூடிய சீக்கிரம் நான் ஒரு வழி பண்ண தான் போகிறேன். உன்னை புரியாத மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தனித்தனியாக விளக்கம் சொல்லி புரிய வைக்கிறத விட யார் எப்படி வேணா புரிஞ்சுக்கட்டும், அவங்க விருப்பப்படியே இருந்துக்கட்டும்னு மௌனமாக நடந்து போவது தான் உனக்கு சரியாக இருக்கும். இந்த சாயப்பா உனக்கான நல்லதை செய்யணும், நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் கொடுக்கணும்னு முடிவெடுத்து தான் இப்போது உன் வீடு தேடி வந்து என்னுடைய கைகளையும் தொட சொன்னேன். என் கரம் தொட்ட உன் வாழ்வில் இனி ஒவ்வொரு நல்ல விஷயமாக நடக்க ஆரம்பிக்கும். எல்லா துன்பங்களும் தொலைஞ்சு போய் நீ இன்பமயமாக உன் வாழ்க்கையை வாழ போற. இதுவரைக்கும் வேணும்னா நீ தொட்டதெல்லாம் தோல்வியில் முடிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் இப்போது நீ தொடர்ந்து முயற்சி செய்ததின் பலனாக நீ இழந்ததை விட வெகு சிறப்பாக எல்லாமே உன் கைகளில் வந்து சேரப்போகுது. சில நேரம் உன்னை கவலைகளும் சுமைகளும் பாடாய்படுத்தினாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க உன் சாயப்பா நான் இருக்கேன்னு நம்பிக்கையோடு இரு. அதீதமாக எல்லா விஷயங்களிலும் முயற்சி செய்யக்கூடிய உனக்கு எல்லா வகையிலும் என் துணை நிச்சயமாக இருக்கும் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உன்னை பலவீனமாக்கலாம், உன் வலிமை இழக்கும்படி செய்யலாம். யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. உன்னுடைய பாதையில் நீ முன்னேறி போய்கிட்டே இரு. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நீ எதை பற்றியுமே கலந்து ஆலோசிக்கவோ உன் மனசில் என்ன நினைக்கிறேங்கிறத பகிர்ந்து கொள்ளவோ வேண்டாம். ஏன்னா நீ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் அதுக்கு தடைகளாகவும் தடங்கல்களாகவும் இருக்கலாம். நீ முன்னேறக்கூடாதுன்ற நோக்கத்தோடு மற்றவங்க எதை வேணாலும் செய்வாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே எதையும் யார்கிட்டையும் சொல்லாமல் நல்ல விஷயங்கள் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் மனசில் தவறான எண்ணங்களை விதையாக போட்டவர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பாங்க. ஆனால் நீ கஷ்டப்பட்டதுக்கும் நீ முயற்சி செஞ்சதுக்கும் சேர்த்து நிச்சயமா உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தருவேன். உன் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் உன் தூய பக்தியும் நேர்மையும் கண்டிப்பா நீ நினைச்சதை விட உனக்கு 100 மடங்கு முன்னேற்றத்தை தருமேன் செல்லமே. நீ போகிற வழிகளில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது என்ன நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போது நீ எதை பற்றியும் யோசித்து வருத்தப்படாமல் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள பழகு. நல்ல பழக்கத்தோடு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இருக்கும் முன்ன
கடைசி வரைக்கும் நான் கைவிட்டு விலக மாட்டேன். இன்னும் இன்னும் நீ அதிசயிக்கும்படியாக பல நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கைக்கான நல்ல சிறப்பான நிகழ்வுகளையும் நானே நடத்தி கொடுக்க போறேன். என் மேல நீ கோபமா இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத உன் வேதனைகளையும் மன வருத்தங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நிச்சயமாக உன் மன கஷ்டத்தையும் வேதனையையும் நான் தீர்த்து வைக்கிறேன். என்ன நம்புனா நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான ஒளியையும் பிரகாசத்தையும் நானே உன் கைகளில் உன் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்லமே. உன்னுடைய கர்ம வினையின் தாக்கத்தால தான் இத்தனை நாளா நீ எதிர்பார்த்த ஆசைப்பட்ட விஷயங்கள் உனக்கு நடக்காம காலதாமதம் ஆகிக்கிட்டே இருந்தது. ஆனா இப்போது என்னுடைய கரம் பிடித்த உன் கர்ம வினையை அழிச்சு உன்னை கஷ்டத்திலிருந்து நான் மீட்டெடுக்க போறேன். நீ படுற அவதியையும் நீ படுற அவஸ்தையையும் கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருந்துடுவேன்னா நினைச்ச? இதோ உன்னை துரத்திக்கிட்டு இருக்க எல்லா கவலைகளிலிருந்தும் விடுவித்து உன்னை நல்லபடியாக காப்பாற்ற ஓடி வந்துட்டேன். தீராத சோகத்தோடும் மன வருத்தத்தோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாற்ற நான் வந்துட்டேன் என் செல்லமே. உன்கிட்ட பணம் இருக்குன்றதுக்காக உன் மேல அன்பு பாசம் காட்டக்கூடிய உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடிய உறவுகள் போலியான மனிதர்கள்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து விலகி நில்லு. உன்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ, உன்கிட்ட மற்றவங்க கூட பேசக்கூடிய அளவுக்கு திறமையும் தகுதியும் இருக்கோ இல்லையோ, எது இருந்தாலும் எல்லாத்தையும் எப்போதுமே உன்னை ஒரு உறவாக மனிதனாக சொந்தமாக நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் இருப்பதுதான் உனக்கு நல்லது. சில நேரங்களில் நான் உன்னை தனிமைப்படுத்துவதற்கு காரணமே நீ உன்னை சுற்றி நடக்கிற விஷயத்தை நல்லா கவனித்து பார்த்து யோசித்து புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். அதே போல் உன்னை சுற்றி உள்ள துரோகிகளையும் நான் கூடிய சீக்கிரம் உனக்கு அடையாளம் காட்டுறேன். நீ ஒருபோதும் எதை நினச்சும் மனம் கலங்காதே என் செல்லமே. நீ மனசு கலங்கி போய் நின்னா உடனே உனக்காக நான் ஓடி வந்து முன்னால் நிற்பேன். இப்போது உன் கண்களை மறைச்சு ஆக்கிரமிச்சிட்டு இருக்க அத்தனை மாயைகளையும் விலக்கி வச்சு நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் நான் கொடுக்க போறேன். உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி எல்லாமே நன்மையில் நடக்கும்படி செய்ய வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ கேட்டாலும் கேட்காட்டியும் கண்டிப்பாக நான் உனக்கான நன்மைகளை மட்டும்தான் செய்வேன். நீ ஒருபோதும் கலக்கமடையவோ திகைப்படையவோ வேண்டாம். நிச்சயமாக உனக்கான நல்லதே நடக்கும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்றது போல உனக்கு இருந்த எல்லா துன்பங்களிலிருந்தும் நான் உன்னை காப்பாத்திட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில மறுபடியும் எந்த தவறான நிகழ்வுகளும் நடக்காம தப்பும் நடக்காம நானே உன்னை காப்பாத்துவேன். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளையான உன்னை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன்னு நம்பு. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான அதிர்ஷ்ட நாளாக இன்று முதலே ஆரம்பமாக போகுது. நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் திடீர் திருப்பத்தோடு நடக்க போகுது. ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா இன்னும் உன் வாழ்க்கையில நிறைய அதிர்ஷ்டங்கள் வந்து அடிக்கும் என் செல்லமே. நீ நினைச்சது போலவே எல்லா நிகழ்வுகளும் நடக்க போகுது. பல நாட்களாக நீ நடக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துல தடைகள் வந்துகிட்டே இருந்ததல்லவா, அதை இப்போதே சரி செஞ்சு சந்தோஷம் தருவேன்.